ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். இன்று ஒரு பவித்திரமான நாள், சுக்கிர பஞ்சமி. அழகின் சக்தியும் செல்வத்தின் சக்தியும் நற்பாக்கியத்தின் சக்தியும் இந்த மூன்றும் இணையக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்றைய ஒரு தினமானது இன்றைய ஒரு தினத்தில் நாம் செய்ய போகின்ற எந்த விதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதனுடைய சக்தி நமக்கு 3 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். அதிகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த சுக்கிர பஞ்சமியின் சிறப்புகள், ஒரு இலையின் மீது நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு அதிசய தீபம், அதை நம்ம எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும், இது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மிக அழகாக ஆழமாக ஒன்றன் பின் ஒன்றாக முழுமையாக காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவின் முடிவில் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள் சுக்கிர பஞ்சமி அப்படின்னா என்ன? சுக்கிர பஞ்சமி என்ற நாளை ஆன்மீக உலகில் மகிழ்ச்சி, வளம், அமைதி, தெளிப்பு, காதலுடைய சக்தி எனப்படக்கூடிய அனைத்தையுமே ஒரு நாளாக கருதப்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த பஞ்சமி நாளை கருதுறாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது பண அதிர்ஷ்டம், சொத்து சேர்க்கை, திருமண யோகம், காதல் யோகம், பெண்மையின் சக்தி, வீட்டுல ஒரு சுகசம்சுருத்தி, இது அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மையுடைய ஒரு கிரகமானது இந்த சுக்கிரனானது அழைக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல பஞ்சமி, இது சுக்கிரனோட சக்தி பூமியில மெதுவாக பரவக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நாம ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் கூட நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபமாக மாறும். அந்த அளவுக்கு இந்த ஒரு தீபத்துல சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டுல நீங்க ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு தீபத்துல இருக்கு. இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டிய இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு அதிசய தீபம், அதுவும் ஒரு இலையின் மீது ஏற்றப்பட வேண்டிய ஒரு ரகசிய தீபம். இந்த தீபம் மிகவும் அரியதும் மிகவும் விரைவாக பலன் தரக்கூடிய வழிகளில் ஒன்றான ஒரு தீபமா இந்த ஒரு தீபமானது கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும். பயன்படுத்த வேண்டிய இலைகள், இலந்தை இலை இல்லைனா வேம்பு இலை இல்லைனா பன்னீர் இலை, இந்த 3ல ஏதாவது ஒரு இலை இருந்தாலும் போதும். இந்த 3 இலைகள்ல ஏதாவது ஒரு இலையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், இன்று மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு தேர்ந்தெடுத்த இலையை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வேம்பு இலை இல்லைனா இலந்தை இலை, இந்த 2 இலைகள்ல ஏதாவது ஒரு இலையை மட்டும் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு இலையை உங்களுக்கு முன்னாடி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு இலையை உங்கள் முன்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலையோட நடுவுல ஒரே ஒரு சிறிய பஞ்சு திரியை வைத்துக் கொள்ளுங்கள். அதுல குங்குமப்பூ சேர்ந்த எண்ணெயை விட்டு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். குங்குமப்பூவை வைத்து, குங்குமப்பூ இருக்குல்லவா, குங்குமப்பூவும் எண்ணெயும் சேர்ந்த ஒரு எண்ணெயானது நீங்க தயாரித்து அதை அந்த இலையோட நடுவுல சிறிதளவுக்கு உங்களால எவ்வளவு அந்த இலையோட நடுவுல ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஊற்றி கொள்ளுங்கள். ஊற்றி விட்டு அதுக்கு மேல பஞ்சு திரியை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீபமானது எரியும் போது நம்முடைய மனதை அமைதியாக்கி இந்த கீழே உள்ள 9 முறைகள் இந்த ஒரு மந்திரங்களை நம்ம கூறணும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய மனது அமைதியாக விடும். எந்த விதமான கஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுது. அதனுடன் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி விட்டீங்க அப்படின்னா இதோட அதிர்ஷ்டம், பண அதிர்ஷ்டமானது உங்களுடைய வீட்டுல பெருகும். உங்களுடைய உறவுல அன்பை மீண்டும் உயிர்ப்பிக்க தொடங்கும். வீட்டில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி பெண்களுக்கு குறிப்பா பெரிய நன்மைகளை கூடி கொடுக்கும். திருமண தடைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருந்தது, தாமதமாக ஆகி கொண்டிருந்தது அப்படின்னா அதற்கான ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். வீட்டில் ஒரு செழிப்பு சக்தியை நிலைநிறுத்தும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு தீபத்துல, இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு. எனவே இதை மட்டும் நீங்க தவறாம இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றி பாருங்க. நிச்சயமா இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு மந்திரத்தில் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு கூறும் பொழுது கிடைக்கும். இந்த சுக்கிர பஞ்சமியோட ரகசிய மந்திரம் இதுதான். இதை நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய மனதளவில் முழு நம்பிக்கையுடன் யாரிடமும் பேசாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இந்த ஒரு விளக்கையும் நீங்க ஏற்றணும். மற்றவங்க கூட பேசிக்கிட்டே சிரித்து கொண்டே நீங்க இந்த ஒரு விளக்கையும் இந்த ஒரு மந்திரத்தையும் கூறி வந்தீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான பலனுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றும் பொழுது முழு அமைதியுடன் இருங்கள். அமைதியுடன் இருந்து கூறுங்கள். இதனுடைய சக்தியானது உங்களுடைய வீட்டில் அதிகமாகவே கிடைக்கும். ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் சக்ராய நமகா ஆனந்த ரூபிணி தேவியே நமோ நமகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 9 முறைகள் கூறுங்க. இந்த தீபத்தை ஏற்றி விட்டு இதை நீங்க 9 முறைகள் கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இலையை வைத்து நீங்க தீபத்தை ஏற்றும் பொழுது பூமியோட சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக குங்குமப்பூ எண்ணெய்,
இதுல செல்வ சக்தி அதிகமாக குடியிருக்கும். அடுத்ததாக அந்த நெருப்பு, அதாவது அந்த தீ, அந்த தீபம், இது ஒளி சக்தியை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். மந்திரத்தை கூறும் பொழுது அலைவரிசை சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நான்கும் சேரும் பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியானது சுக்கிர கிரகத்தின் நேரடியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் இன்றைய ஒரு நாளில் நீங்க ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபமானது வாழ்க்கையில் இங்கே பெரிய நேர்மறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு தீபத்துல இருக்கு. எனவே இந்த அரிய தீபத்தை நீங்களும் ஏற்றுங்கள். இந்த ஒரு தீபத்தை ஏற்றிய உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு ஒளி வேகம் கிடைக்கும். மனக்கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு அமைதியான உறக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அடுத்து 48 மணி நேரத்தில் உங்களுக்கு நடக்க போவது பணவரவு உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். காதல் இல்லைன்னா திருமண விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்க கண்கூடாக காண முடியும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பேசிக்கொண்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். தீராத பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு தீரும். அடுத்த 7 நாட்களில் ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். தடைப்பட்ட காரியங்களுக்கு உயிரானது கிடைத்து மீண்டும் அந்த காரியங்கள் நீங்க நினைத்தபடி அந்த காரியங்கள் நடக்கும். வீட்டில் அன்னையரின் ஆசீர்வாத சக்தி இந்த ஒரு நாள்ல அதிகரிக்கும். ஒரே ஒரு பெரிய ஆசை, இத்தனை நாட்கள் உங்களுடைய வேண்டுதல்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கனவாக கூட இருக்கலாம். ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வேலைக்கு நீங்க போகணும், ஏதாவது ஒரு படிப்பு உங்களால படிக்கணும், இல்லைன்னா ஏதாவது வாகனம் வாங்கணும், இல்லைன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான பெரிய ஆசைகள் அவங்களுடைய எண்ணத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிறைவேற்றப்படும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. இந்த பஞ்சமி நாளை நீங்க எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுங்க. இது வெறும் சாதாரணமான தீபமா இருக்காது. இது சுக்கிர சக்தியை பூமியில கூட்டக்கூடிய ஒரு ரகசிய தீப முறை. எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்க எப்படியாவது ஏற்றி விடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். அதுவும் உங்களுடைய பெரிய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு தீபத்தில் இருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது நீங்க ஏற்றி விடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே தவறாம இந்த ஒரு தீபத்தை நீங்களும் ஏற்றுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இதை கூறி அவர்களையும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வர சொல்லுங்கள். இன்றைய சுக்கிர பஞ்சமி வாழ்க்கையில ஒளியும் தெளிப்பும் தரக்கூடிய அன்பு நாளாக கருதப்பட்டு வரும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றுகின்ற இந்த ஒரே ஒரு சிறிய இலை அதில் ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற போறீங்க. அது உங்களுடைய உள்ளம் நிறைந்து ஒரு பிரார்த்தனையானது உங்களுக்கு நிறைவேறும். அவற்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நற்பாக்கியம் பெற முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நடக்கும். அவ்வளவு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மாலையில இந்த ஒரு ரகசிய தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடும் பொழுது சுக்கிர பஞ்சமி மந்திரத்தையும் நீங்க மெதுவாக சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடிய அழகு, அமைதி, பாசம், செழிப்பு அதே பாதையில் உங்களிடம் வந்து சேரும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். எனவே தவறாம இதை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தையும் கூறி நீங்க இந்த ஒரு செயலை செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால காண முடியும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நாளில் எப்படியாவது செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். காஞ்சி மகான் மகாபெரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம்.